சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. அடுத்த முதல் மாடியில போய் உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். என்ன பொதுக்கூட்டம் சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இப்ப காப்பாத்துங்க. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும். நீங்க பேச கே அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். அவருக்கு முடிச்சிட்டுமே. முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். சொல்லுங்க தமிழ் பேரவைத் தலைவர் அவர்களே. இல்ல நான் முடிச்சிடறேன் சார். நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல. அப்படி முஸ்லீமை வந்து தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு. உட்காருங்க. அப்படி உட்காருங்க. நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறாரு. மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. இதில் சாதாரணமாக மிக அமைதியாக இருந்த, நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உறுப்பினர் கூட இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அந்த உறுப்பினர் கூட இன்றைக்கு முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. நான் நினைத்தேன் இவர் கூட இப்படி பேசுவாரா என்று நினைத்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தால் அதே வார்த்தையில் திருப்பி வார்த்தை வருகிறது. முன்னாலே வராதீர்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் இருக்கை விட்டு எழுந்து வந்து இன்னும் அந்த எல்லையை தாண்டுவாரோ என்ற கவலையில் நான் ஆழ்ந்து கொள்ளுகிற அளவுக்கு வருகிறார். நான் எதை சாதிக்கப் போகிறோம், இது எதை நோக்கி இது போய்கொண்டிருக்குது, எண்ணத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முறையல்ல.